ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எண் கணக்குகள், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் அப்படிங்கிற சம்ஸ் என்ன பண்ணுறது நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2, அதாவது ஃபைனல் பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்ட்டு. ஓகேவா, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா எண் கணக்குகள் எல்லாமே முடியுது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று எண் கணக்குகளை விட பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க, இரு எண்களின் கூடுதல். ஸோ 2 எண் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 55, அவற்றின் வித்தியாசம் 7. ஓகேவா, எனில் அந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் என்ன? ஃபஸ்ட்டு அந்த இரு எண் யார், அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு ஒன்று வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த இரு எண்களின் கூடுதல்னு சொல்லிவிட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு, 55ன்னு சொல்லிட்டான். அதேமாதிரி அவற்றின் வித்தியாசம், அதாவது இந்த எக்ஸு ஒய் அவற்றின் வித்தியாசம்னா மைனஸு, அது எவ்வளவு 7ன்னு சொல்லிட்டான். ஏனெனில் அந்த இரு எண்களின் பெருக்கல், முதல்ல அந்த இரு எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டையுமே கூட்டினா நம்மளுக்கு அந்த இரு எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையும் கூட்டுங்க, எக்ஸையும் கூட்டினா 2x, ப்ளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கூட்டினா கேன்சலு 0, ஈக்குவல் டு 55 7 கூட்டினா 62. ஓகேவா, அப்போ 2x ஈக்குவல் டு 62. அப்போ x ஈக்குவல் டு இங்கே போடலாம். சரி, இங்கே போட்டுக்கோங்க. x ஈக்குவல் டு 62/2ன்னு என்ன அர்த்தம், 31. ஓகேவா, x ஈக்குவல் டு 31. இந்த x ஈக்குவல் டு 31ங்கிறது இந்த ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சின்னதாக இதில் போட்டுக்கலாம். x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. x என்னது 31 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ஒய் மைனஸில் இருக்குது, அந்த நினச்சிருங்க. ஸோ ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஓகே, 31 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 7 எந்த நினச்சின்னா மைனஸ் 7 ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ கழிச்சுமோ நம்மளுக்கு என்ன வரும், 24. ஓகேவா, ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னது 24. ஓகேவா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிட்டோம், ரெண்டு வேல்யூமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 31, ஒய் ஈக்குவல் டு என்னது 24 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 24 × 31, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 24 24, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 12, மீதி 1, 3 2 6 1 7. ஓகேவா, ஸோ 4 4 7. ஓகேவா, ஸோ 744. இதுதான் அந்த ஏ ஆப்ஷன் தான் ஆன்சரு. ஓகேவா, ஸோ முதல்ல ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். அது ரெண்டையும் என்ன கேட்குறானோ மல்டிப்ளை பண்ண சொன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் பண்ண சொன்னால் டிவைட் பண்ணுங்கள். அது பண்ணி சொன்னீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, எக்ஸாம் போகலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா, வரிசைக்கு 24 பேர். ஓகேவா, ஒரு வரிசைக்கு எத்தனை பேர், 24 பேர் ஒரு வரிசைக்கு நின்றுட்டுருக்குறாங்க. ஓகேவா, சரி, 30 வரிசை. அப்போ மொத்தம் எத்தனை வரிசை, 30 வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த மாணவர்கள் வேணால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வரிசைக்கு 24னா 30 வரிசைக்கு எத்தனைனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தீர்ந்து போச்சு. ஓகேவா, அடுத்தது நின்றுள்ளனர். இப்போ மொத்த மாணவர்கள் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க. அம்மாணவர்களை ஒரு வரிசைக்கு 20 பேர். ஓகேவா, அப்போ இது பெருக்கி ஒரு வரிசைக்கு 20 பேர்னால் அந்த 20ஆல் வகுத்தமாக நம்மளுக்கு என்னது, எத்தனை வரிசையில் நிற்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா, 24 × 30, அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 3 12, மீதி 1, 2 3 6 1 7. ஸோ 720 ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் மாணவர்கள் எத்தனை, 720 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா 20 வரிசையாக நிற்கணுமா. அப்போ இந்த 720 20ஆல் வகுத்தா மொத்தம் எத்தனை வரிசைன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, ஒரு 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். 1 2 2 3 2 6, மீதி 1 6 2 12. ஓகேவா, ஸோ 36 வரிசை. என்னது, 36 வரிசையாக நிறுத்தலாம். ஓகேவா, ஒன்றுமே இல்லை, சம்மு பாருங்கள் எத்தனை சூட்ருக்கு. ஓகேவா, சம்மு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, ஆனால் இதுக்கு நான் போட்ட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, நான் இது வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எவ்வளோ நேரம். ஓகே, என்ன பண்ணியிருக்கிறாங்க, 24 ஒரு வரிசைக்கு 24. ஓகே, மொத்தம் 30 வரிசை. ஓகே, அவ்வளோதான். இந்த 30 வரிசையில் 24 மாணவர்கள் வீதம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 720 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க. ஓகேவா, அந்த 720 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வரிசைக்கு 20 பேரை நடத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ வரிசையில் என்ன பண்ணுறாங்க, 20 பேர் நின்னால் மொத்தம் எத்தனை வரிசை நிற்குன்னா அந்த 20ஆல் வகுத்தா போதும். இந்த 20ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்னது 36 கிடைக்குது. ஸோ 36 வரிசை இருக்கும். ஓகேவா, 36 வரிசை இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஸோ
3 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 27 மற்றும் 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 243 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியாக மாற்றணும். ஓகே, இப்போ 3 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஈக்குவல் டு 27 இருக்குது. ஓகேவா? இந்த 3 கீழே இருக்குது இல்லை, அதேமாதிரி இந்த 3யும் கீழே வர மாதிரி, இந்த 27யும் கீழே வர மாதிரி பண்ணிட்டோமா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலான்னா 3 கியூப்னு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 × 3 × 3 3 9 9 3 27. இந்த 27 வந்து பார்த்திங்கன்னா 3 கியூப்னு எழுதுறேன். ஏன் 3 கியூப்னு எழுதுறேன், இங்கே அடியில் பேஸ் வந்து 3 வருது, அதேமாதிரி இங்கேயும் பேஸ் 3 வர மாதிரி எழுதுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ பேஸ் ரெண்டும் சமம் அப்படின்னா இந்த பவர் ரெண்டும் என்னது சமம். ஓகேவா? கீழேயும் 3 இங்கேயும் கீழே 3 இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது ரெண்டும் என்னது எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இந்த பேஸுக்கு தான் நான் இதை நான் பண்ணுறேன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சு, ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறான், 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 243. ஓகேவா? 243. இதை வந்து என்ன பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 243 வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸு 3 இருக்குது. அப்போ இதையும் 3 பேஸில் எழுதலாம், 3 பவர் 5ன்னு எழுதலாம். 3 5 தடவை போட்டு பெருக்கி பாருங்கள், ஆன்சர் வரும். 3 9 3 9 9 9 81 81 × 3 பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 243 வரும். அப்போ இது 3 பவர் 5ன்னு எழுதலாம். அப்போ இங்கேயும் 3 பேஸு, இங்கேயும் 3 பேஸு. அப்போ பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஓகேவா? அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிச்சு, இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சம்மை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோம் போதும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆன்சரு கிடச்சிரும். ஓகேவா? சரி, இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இடத்துல நம்ம இந்த சைனை நல்லா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தப்பு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 எடுத்து சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட் என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், 3 கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னது 5 கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ ரெண்டையும் கூட்டலாமா, எக்ஸையும் கூட்டினா 2x, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிரும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா 8, 2x ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இது வகுத்துலுக்கு போயிடும் 4. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 4. அவன் என்ன கேட்குறான், எக்ஸோட மதிப்பு தானே கேட்குறான். ஸோ எக்ஸோட மதிப்பு என்னது 4. வெரி சிம்பிள். ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ண கிடையாது. இந்த பவர்லாம் என்ன பண்ணேன், பேஸ் ஒரே மாதிரியாக பண்ணேன். ஓகே, பேஸ் ஒரே மாதிரியே பண்ணலாம், அல்லது பவர் ஒரே மாதிரியே கொடுத்தனா பவர் ஒரே மாதிரியே பண்ணலாம். ஓகேவா? பண்ணால் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் பண்ணிட்டு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுமா என்னது ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது 4. ஓகேவா? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ லாஸ்ட் சம் மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் சம். ஓகேவா? ஸோ அதேமாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஓகேவா? ஈக்குவல் டு 25 பவர் 3x ப்ளஸ் 3x மைனஸ் 4 இருக்குது. ஓகேவா? இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 25 இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம், பேஸை வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ கம்மியாக இருக்கிற மாதிரி பெரிய நம்பரை மாற்றிக்கோங்க. இப்போ 5 இருக்குதுன்னா 5 அப்படி வச்சுக்கோங்க. 25 வந்து பார்த்திங்கன்னா 5 பேஸ் வர மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேவா? அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர், ரைட்டா, 5 ஸ்கொயர், ரைட்டா, இன்ட்டு இந்த மேலே இருக்கிற 3x மைனஸ் 4. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படி இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 5 பவர் இந்த 2 கொண்டு போய் என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 2 3 6x. ஓகேவா? சரி, மைனஸ் 2 8. சுமே காமன் அது. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. இங்கேயும் பேஸ் 5, இங்கேயும் பேஸ் 5. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறத நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5 லெஃப்ட் சைடில் இருக்குது, ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்குது, 6x மைனஸ் 8. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே 6x இருக்குது, இந்த ஒரு எக்ஸ் அந்தானே போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் 3 இருக்குது, இந்த மைனஸ் 8 தானே வந்துச்சுன்னா ப்ளஸ் 8 ஆயிரும். ஓகேவா? ரெண்டிங் கூட்டினா 11. ஓகேவா? 6xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீது 5x. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன ஆயிரும், 11 இந்த பெருக்கில் இருக்கிற 5 தானே வந்துச்சுன்னா வகுத்தில் 5 ஆயிரும். ஸோ 11/5 எங்கே இருக்குது ஆப்ஷனு, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக மாற்றணும். இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 3 power 0 ஓகே அண்டு 4 power -1 இன்ட்டு 2 cube. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்தா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல முடிச்சிடணும். ஓகேவா, 3 power 0. ஓகேவா, ஸோ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், எனிதிங் பவர் 0 எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ 10 power 0 வந்தாலும் சரி, 10,000 power 0 வந்தாலும் சரி. ஓகேவா, ஏ பவர் நம்பர் எழுத்து கொடுத்துட்டு பவர் 0 வந்தாலும் சரி, 1 கோடி பவர் 0 இருக்கட்டும். எனிதிங் பவர் 0 இஸ் ஆன்சர் என்னது 1. இதை தான் இந்த இடத்துல நான் சொல்லணுங்கிறதுக்கோசம் தான் இந்த சம்மே போட்டேன். ஓகேவா, ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது 1. ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரூலு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி இந்த 4 power -1 பவரில் மைனஸ் இருந்தாவே அதை என்ன பண்ணலாம், கீழே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் ஆக்கணும்னா என்ன பண்ணால் அதை கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ 4 power -1 எப்படி எழுதலாம், 1/4 எழுதிக்கலாம். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போ 3 power 0 + 4 power -1 இன்ட்டு 2 cube. ஸோ உள்ளே இருக்கிறது முதல்ல அப்ளை பண்ணிடலாமா. 3 power 0க்கு பதில் என்ன சொல்லியிருந்தேன் 1 ப்ளஸ் 4 power -1க்கு பதில் என்னன்னா 1/4 இன்ட்டு 2 cube. அது 2 × 2 × 2 2 4 4 2 8. அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ணால் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். முதல்ல ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + 1/4 இன்ட்டு 8ன்னு இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 4 4 1 5/4 8. ஸோ அடித்தா 1 4 நாங்கள் 8. ஸோ 2 10. ஓகேவா, அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, இதன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ 10 தான் அதனுடைய ஆன்சர். ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ 10 தான் அதனுடைய எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ எனிதிங் பவர் 0 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரில் மைனஸ் இருந்தால் அதை கீழே கொண்டு வரணும், ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் சம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் 6 ஆண்கள். ஓகேவா, ஸோ ஆண்கள் எத்தனை பேர், 6 பேர். பெண்கள் அப்போ இருப்பாங்க. பெண்கள் எத்தனை பேர், 2 பேர் பெண்கள். ஓகேவா, ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை பேர் பணிபுரிகிறாங்க, 8 பேர் பணிபுரிகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களின் மொத்த சம்பளம் 2 பெண்களின் மொத்த சம்பளம். அப்போ 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள், இவங்களுடைய மொத்த சம்பளம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46,000. இந்த 8 பேருக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 46,000 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பெண்களின் சம்பளம் ஆண்களை விட 1000 ரூபா அதிகம். ஓகேவா, ஸோ பெண்கள் வந்து ஆண்கள் வாங்குறத விட பெண்கள் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா அதிகமாக வாங்குகிறாங்க. ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் சம்பளத்தோட பெண்கள் வந்து 1000 ரூபா அதிகமாக வாங்குகிறாங்க. ஓகேவா, ஆண்களை விட. எனில் பெண்களின் சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து பாருங்கள், மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா, ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா காலி ஆகிடுவீங்க. ரொம்ப இது வந்து சிரமமாக இருக்கும். நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. ஆண் பெண் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் வந்து 6 பேர், பெண் வந்து 2 பேர். ஆக மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. இவங்க 8 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ரைட்டா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பளம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஆணோட அதிகமாக வாங்குறாங்க. இப்போ இந்த 1000 ரூபா அதிகமாக வாங்கலைன்னா எல்லாருமே ஈக்குவல். எல்லாருமே என்னது ஈக்குவல். இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுற பாருங்கள். பெண்கள் எவ்வளோ வாங்குறாங்க, 1000 ரூபா வாங்குறாங்க அதிகமாக எக்ஸ்ட்ரா. இப்போ ஆண்கள் வாங்குகிற சம்பளத்தை விட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ரைட்டா, அப்போ பெண்களுடைய சம்பளமும் இந்த 46,000 இருக்குது. எத்தனை பெண்கள், 2 பெண்கள். அப்போ 2 பெண்கள் ஆண்களோட எவ்வளோ சம்பளம் அதிகமாக வாங்கியிருக்கணும், ஒரு பெண் 1000 ரூபானா 2 பெண் எவ்வளோ வாங்கியிருக்கணும், 2000 ரூபா அதிகமாக வாங்கியிருக்கணும். ஓகேவா, 2 பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா மேலே 2 பெண்களும் என்ன ஒரு 2000 ரூபா அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த 2000 நான் 46,000 கழிச்சிட்றேன். ரைட்டா, மீதி என்ன வருது, 44,000 வருதா. ரைட்டா, இப்போ அந்த 2000 போச்சுன்னா எல்லாருமே ஈக்குவல் தானே. இப்போ பெண்கள் வந்து ஆண்களோட 1000 ரூபா அதிகமாக வாங்கினதுனால தானே நம்மளுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 1000 2 பெண்களுக்கும் 1000 ரூபா தலைக்கு 1000 ரூபா நான் என்ன பண்ணிட்டேன், கழிச்சிட்டேன். இப்போ இந்த அமௌண்ட் வந்து இருக்கட்டும், கடைசியாக கூட்டிக்கலாம். ரைட்டா, சரி, இப்போ என்ன ஆகிப்போச்சு, 44,000 ஆயிடுச்சு. ரைட்டா, இப்போ வந்து என்னது, ஆண் பெண் எல்லாமே ஈக்குவல். ஆண் பெண் எல்லாமே ஈக்குவல். இப்போ மொத்தம் எத்தனை பேர், 8 பேர். இப்போ அடிச்சிங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதில் அடிங்க, 4ஆல் அடிக்கலாமா, 2 8, இது
11 இந்த 3 0 அப்படி போட்டுக்கலாம். 2ஆல் அடிச்சிங்கன்னா ஸோ I2 10 மீதி 1 I2 10 5500. ஸோ இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 5500 வாங்குறாங்க. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கிறான்? பெண்களின் சம்பளம் தான் கேட்டிருக்கான். ஆண்களின் சம்பளமாக தான் இப்போ என்ன சொல்லிடலாம் 5500 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பெண்களின் சம்பளம் இப்போ பெண்கள் சம்பளம் வந்து ஆண்களோட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க? 1000 ரூபா அதிகமாக வாங்கியிருக்காங்க. அந்த 1000 இங்கே கூட்டுங்க, என்னாச்சு? 6500. அவ்வளோதான் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ 6500 பி. இதுதான் ஈஸி ஷார்ட்கட்டு. இதுக்கான ஷார்ட்கட்டு இதுதான். இப்போ டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ் வச்சு ஒய் வச்சு ஸோ அதெல்லாம் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இது தேவையே இல்லை. ஓகே, 46,000 மொத்தம் வாங்குறாங்க. 2 பெண்ணு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆணை விட 1000 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 1000 ரூபாயை நான் இதிலேருந்து கழிச்சிடுறேன். 2 பெண்களுக்கு 2000 ரூபாய் கழிச்சிட்டுனா 44,000. அப்போ ஆண் பெண் என்ன ஆயிடுறாங்க? ஈக்குவல் ஆகிடுறாங்க. அப்போ மொத்தம் 8ஆல் இருக்குது. 8ஆல் அடிச்சுன்னா என்ன ஆகிடும்? ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம்? 5500 கிடச்சிருது. இப்போ பெண்கள் கேட்கறதுனால பெண்கள் வந்து ஆண்களை விட 1000 ரூபா அதிகமாகிறதுனால இந்த 5500 அந்த 1000 சேர்த்துனா பெண்ணோட சம்பளம் 6500 கிடச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணை 24ஆல் வகுக்கும்போது 66 ஈவாகவும் ஓகேவா 0 மீதியாகவும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 0 வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் இருக்குது ரைட்டா. அந்த எண்ணெய் என்னன்னு தெரியாது ரைட்டா. அந்த எண்ணெய் என்னன்னு தெரியாது. அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 24ஆல் வகுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து மேலே ஈவு எவ்வளோ வருதுன்னா 66 வருது. மீதி வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுற எண்ணு தான். இந்த 66 24 மல்டிப்ளை பண்ணினா என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண் ரைட்டா. அதுதான் 0 வரும். ஓகேவா? மீதி வந்துருச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. மீதி நம்பர் ஏதாவது வந்துச்சுன்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியாது. மீதி 0 வந்துருச்சுன்னா இந்த 2 நம்பரையும் எந்த நம்பரால் வகுக்கிறோமோ எந்த நம்பர் ஈவு கிடைக்குதோ ஓகேவா அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணு. ஓகேவா? இப்போ 0 கிடைக்கிறது. அதே எண்ணெய் 23ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த எண் என்னது? 24 × 66 தான். ஓகேவா? 24 × 66 2ஐயும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண் ரைட்டா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க 23ஆல் வகுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? 23ஆல் வகுத்தா என்ன நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்வி. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா 24 × 66 அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 23ஆல் இங்கேயே கூட நம்ம என்ன பண்ணலாம் 23ஆல் வகுத்தும் சொல்லலாம். இருந்தாலும் இப்போ மல்டிப்ளை பண்ணி கடைசியாக வகுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 6 24 மீதி 2 6 2 12 2 14. ஸோ மறுபடியும் இருக்குன்னா இது ஒரு 144. ஸோ கூட்டினா 4 8 5 1. ஸோ 1584 இந்த நம்பரு 4ஆல் வகுக்கும்போது 66 யூ கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1584 தான். இப்போ 24ஆல் வகுத்து பாருங்கள் 66 கிடைக்கும். ஓகேவா? 66ஆல் வகுத்தா 24 கிடைக்கும். அதுதான். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1584 என்ன பண்ணுறோம் 23ஆல் வகுத்தா மீதி என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வகுத்து பார்க்கலாமா? 23. ஸோ இந்த 23 வந்து பார்த்திங்கன்னா 6 டைமு. ஓகேவா? ஸோ 23 × 6 போட்டு பாருங்கள் 2 3 சரி 6 3 18 மீதி 1 2 3 6 2 12 1 13. ஸோ 138. எதுக்கு மேலே 7 போட்டிங்கன்னா அதை விட அதிகமாக போயிடும். அப்போ 6 டைம் போயிட்டால் என்ன ஆகிடும் 138 வருது. ஸோ 158 138 போச்சுன்னா மீதி 20. ஸோ 204 வருது. ஓகேவா? 204 வருது. அதை 23ஆல் வகுத்தா ஓகேவா எத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 டைம் வரும். ஸோ 23 × 8 போட்டு பாருங்கள் 8 3 24 மீதி 2 2 16 2 18. அதுக்கு மேலே 23 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 207 ஆயிடுது. அப்போ வராது. ஓகேவா? 207 அப்போ 8. ஓகேவா? என்னது 8 ஆல்ரெடிங்க 6 இங்கே 8 டைம் போட்டால் என்ன ஆகுது 184 ஆயிடுது. ஓகேவா? 204 84 போச்சுன்னா மீதி என்னது 20 கீழே 23. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 68 × 20/23. ஓகேவா? ஸோ அங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சரி இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க மீதி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த 68 வந்து பார்த்திங்கன்னா ஈவு மேலே வந்துடும். ஓகேவா? மீதி வந்து ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 20/23.
20/23 தான் மீதி. ரைட்டா, அங்கே வெறும் 20 மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து தப்பு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணக்கு கால்குலேஷன் வந்து தப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் வேணால் நான் போட்ட ஸ்டெப் படி போட்டு பாருங்கள். தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் தப்பு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் போட்டது தான் ரைட்டு. மீதி வந்து பார்த்திங்கன்னா 20/23 தான் ஆன்சரு. ரைட்டா, ஏன்னா இதை டிவைட் பண்ணால் இதுதான் கிடைக்கும். அவங்க வேறு எதுவும் டிவைட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? நான் அடி சொல்லுவேன், அவங்களது தான் தப்பு, கண்டிப்பாக எனக்கு தப்பு கிடையாது, ஓகேவா? அப்போ இது வந்து ஈவனன்னு பார்த்திங்கன்னா 68, மீதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/23 தான் ஆன்சரு, ஓகேவா? மீதி வந்து 20/23. நல்லா போட்டு பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம்மு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை 56ஆல் வகுக்கும்போது, ஓகேவா? 56ஆல் வகுக்கும்போது 29 மீதி கிடைக்குது, ஓகேவா? எவ்வளோ கிடைக்குது? 56ஆல் வகுக்கிறாங்க அப்படின்னா மீதி என்ன கிடைக்குதான்? 29 கிடைக்குது, ரைட்டா? எனில் அதே எண்ணை 8ஆல் வகுக்கும்போது, இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. 56ஆல் வகுத்த எண்ணும் தெரியாது, அதே 8ஆல் வகுக்க போகிற எண்ணும் தெரியாது. ஸோ மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இந்தமாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு, ஓகேவா? என்ன ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்க, 56 வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு தான். 8 56, ரைட்டா? அப்போ 8 மடங்கு தான். அப்போ 56ஆல் ஒரு நம்பர் வகுப்படுது அப்படின்னா 8ஆலையும் என்ன பண்ணும்? வகுப்படும், ஓகேவா? 8ஆலையும் என்ன பண்ணும்? வகுப்படும். 8ஆல் வகுப்பட்டு அதுலேயும் வந்து கடைசியாக என்ன நம்பர் தான் நிற்கும்? 29. இந்த 56ஆல் வகுத்து என்ன நம்பர் வந்து மீதி வருதோ அதே நம்பர் தான். அதே நம்பரை இந்த 8ஆலையும் வகுத்தாலும் மீதி என்ன தான் வரும்? 29. அப்போ இந்த மீதி 56க்கு மீதி எவ்வளோ வந்துச்சு வகுத்து? 29 வந்துச்சா? அந்த மீதி நம்பரே வந்து பார்த்திங்கன்னா 8ஆல் வகுத்தா போதும். அதுக்கான மீதியும் இதே தான், ஓகேவா? அப்போ மீதி என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீதி என்னது? 29. அந்த 29 8ஆல் வகுத்து சொன்னீங்கன்னா போதும், ஓகேவா? இப்போ என்னது? 8 3 24, 3 டைமு 24 ஆயிடுது. அப்போ 24 போச்சுன்னா மீதி எத்தனை? 5. மீதி என்னது? 5. மீதி தான் கேட்குறாங்க. ஸோ அதுதான் 5, ரைட்டா? கான்செப்ட் நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த 56, இந்த 8, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு தான். ஸோ 56ங்கிறது என்னது? 8 மடங்கு. 8 7 56, ஓகேவா? அப்போ 56ஆல் எந்த நம்பர் வகுப்படுதோ அந்த நம்பர் கண்டிப்பாக யாராலையும் வகுப்படும்? 8ஆலையும் வகுப்படும். அப்போ 56ஆல் வகுப்பட்டு மீதி என்ன கொடுத்துருக்குறாங்க? 29. அப்போ 8ஆல் வகுத்தாலும் என்ன தான் கிடைக்கும்? 29 தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரைட்டா? அப்போ மீதி கேட்குறாங்க அப்படின்னா அந்த நம்பரில் 8 வகுத்தா எவ்வளோ கிடைக்கும் மீதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த 29 இருக்குது பார்த்தியா, அதை வந்து இந்த 8ஆல் வகுத்தா என்ன மீதி வருதோ அதுதான் ஆன்சரு. அப்போ 29/8 போட்டிங்கன்னா என்னது? 3 8 24, 24 29ல் 24 போச்சுன்னா மீதி என்னது? 5. ஸோ 5 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி, ஓகேவா? ஒன்றும் கிடையாது, சின்ன ட்ரிக்கு, ஓகேவா? இதெல்லாம் நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, ஓகேவா? இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவர் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண் இருக்குது, அந்த எண் என்னென்னு தெரியாது, அது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ரைட்டா? அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருக்குன்னா 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக, அப்போ வந்து ஆக்சுவலாக அவர் வந்து 25ஆல் தான் பெருக்கியிருக்கணும், மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், ரைட்டா? பெருக்குவதற்கு பதிலாக என்ன பண்ணுறாரு? 52ஆல் பெருக்கிட்டார். அப்போ அதே எண்ணெய் என்ன பண்ணிட்டாருன்னா 52ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டார், ரைட்டா? அவ்வளோதான். அப்போ அந்த எண்ணை 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? 52 மாற்றி இடம் மாற்றி, ஓகேவா? 52ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. மல்டிப்ளை பெருக்கி விடுகிறார். இதனால் பெருக்கல் பலன் என்ன ஆகுது அப்படின்னா 326ஆக அதிகரிக்கிறது. இதனால் பெருக்கல் பலன் எவ்வளவு? 324ஆக அதிகரிக்கிறது, ஓகேவா? சரி, இந்த தப்பாக பெருக்கிட்டாங்க மாற்றி, ஓகேவா? இதனால் வரக்கூடிய இந்த பெருக்கி வரதுனால பெருக்கல் பலன், அதாவது இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது, ஓகேவா? இதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அதிகரிச்சிடுது? 324 அதிகரிச்சிடுது. எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, புரியுதா? ஸோ ஒரு எண் எக்ஸ் இருக்குது, அது கூட 25 பெருக்கிறதுக்கு பதில் அதே எக்ஸ் கூட என்ன பண்ணிட்டாங்க? 52 பெருக்கிட்டாங்க. அதனால் 324 அதிகமாகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 364, ரைட்டா? வித்தியாசம், அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தியாசம் போட்டால் தான் இந்த 324 அதிகமானது தெரியும், ரைட்டா? இப்போ பெருக்கிட்டீங்கன்னா என்னது? 25 எக்ஸு மைனஸு 52 எக்ஸு ஈக்குவல் டு என்னது? 324, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் என்ன வரும்? -27 எக்ஸு ஈக்குவல் டு 324, ரைட்டா? 324, ஓகே. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரும் கூட வச்சு இப்படி மாற்றி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படியே தான் போடணுன்னு கிடையாது, ஓகேவா? இந்த 52 ஃபஸ்ட்டு போட்டு சின்னதை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்படின்னா இது நம்மளுக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும், இதுவும் ப்ளஸில் தான் கிடைக்கும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அடித்து கொடுத்தா என்னென்னு பாருங்கள், அடிக்கலாம். இப்போ நம்ம அடித்து பார்க்கலாமா? ஸோ 324 டிவைடட் பை 27, ஓகேவா? ஸோ 27ஆல்
அடித்து பார்க்கலாம். ஸோ அடித்தா என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சின்னதுலேருந்தே அடிச்சுட்டு போங்க. ஓகேவா, 3ஆல் அடிக்கலாமா, 9 3 27. ஸோ ஒரு 3 3 இங்கே வந்து வராது, அப்போ 0 சேர்த்திக்கோங்க. 24 ஆச்சு. ஓகேவா, என்னது 6 3 7 3 8 3 24. ஸோ 108 ஆச்சு. இப்போ 9ஆல் அடித்து பார்க்கலாமா, ஒரு 9 9. ஓகேவா, மீதி 1 ஆச்சு. 2 9 18. ஸோ 12. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 12 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இதுதான் ஆப்ஷனு. ஓகேவா, நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வரிசையாகவே போட்டேன். நீங்கள் பெரிய நம்பரை முன்னாடி போட்டு மைனஸ் பண்ணுங்கள். ரைட்டா, இது ஒன்றும் இப்படி தான் ஆர்டராக போட்டு பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் பெரிய நம்பர் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, முன்னாடி போட்டு நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் அப்படியே போட்டு விட்டேன். நீங்கள் வந்து 52 முன்னாடி வர மாதிரி போட்டுக்கோங்க, 25 பின்னால் கூடாதுங்க. ஸோ ப்ளஸில் தான் கிடைக்கும். ஓகேவா, இப்படி தான் போடணுன்னுலாம் கிடையாது. ஓகே, மைனஸ் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும் எப்பயுமே. ரைட்டா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. பார்க்குறதுக்கு தான் பெரிய சம்மாக இருக்கும், சின்ன ட்ரிக்ஸு தான். நெக்ஸ்ட் சம். ஸோ மதிப்பு கணக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ மேலே என்ன இருக்குது, 3 power x plus 1 divided by இங்கே என்ன இருக்குது, 3 power x into x plus 1 ரைட்டா, இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 3 power x into x plus 1 divided by. ஓகேவா, ஸோ ஹோல் டிவைடட் பைன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஹோல் டிவைடட் பைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்கும் வரும். ஓகேவா, அப்போ 3 power எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ ரெண்டுக்குமே பொருந்தும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஹோல் அப்போ ப்ராக்கெட்டில் போட்டுருக்குறாங்க. அப்போ மேலே இருக்கிறதுக்கு வரும், கீழே இருக்கிறதுக்கு வரும். இப்போ போட்டாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள், 3 power x plus 1 3 power x plus 1 நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள், பெருக்கல் சிம்பிள் இருக்கிறதுனால அடிக்க முடியாது. அதே ப்ளஸ்ஸோ மைனஸாக தான் கண்டிப்பாக அடிச்சிருக்க முடியாது. ஓகேவா, இங்கே பாருங்கள், 3 power x into x plus 1, இங்கேயும் 3 power x போய் இதுக்கு எல்லாமே கேன்சல் ஆகி போச்சுன்னா மீதி 6 தருவா 1. அப்போ பி தான் ஆன்சரு. ஓகேவா, எல்லாமே கேன்சல் ஆகி போய் ஒன்று போட்டுறாதீங்க. ஸோ தப்பு அது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி என்ற மூவருக்கும் சேர்த்து மொத்தமாக ஊதியம் அளிக்கப்படுகிறது. 3 பேரும் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க. இதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா 5/11 பங்கு, பி வந்து பார்த்திங்கன்னா என்னது 3/7 பங்கு ஊதியமாக பெறுகின்றனர். சி வந்து பார்த்திங்கன்னா 63 ஊதியமாக பெற்றாலும். ஓகேவா, சி வந்து என்ன பண்ணுறாரு, 63 ரூபா அமௌண்ட்டாக வாங்கிடுறாரு. ஓகேவா, சரி, பெற்றால் மூவரின் மொத்த ஊதியம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரது பங்கு தெரியாது, அமௌண்ட்டு தெரியும். சரி, இவர் அப்படியே வச்சுக்குவோம். இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள கண்டுபிடிக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் என்னது 5/11 3/7. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து பி. ரைட்டா, சரி, இப்போ இவங்க 2 பேருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 11க்கும் 7க்கும் எல்சிஎம்னு பார்த்திங்கன்னா என்னது 2 மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம். ஸோ 77. ரைட்டா, 77. இப்போ ஏ ஈக்குவல் டு 5/11. இதை வந்து பார்த்திங்கன்னா 77 மாற்றணும். 2க்கும் எல்சிஎம் என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு 77. அப்போ இந்த 11 77 மாற்றினா என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 35/77. அப்போ 77க்கு ஏவோட பங்கு எவ்வளவு, 35 பங்கு. ரைட்டா, இப்போ பியோட பங்கு கண்டுபிடிக்கலாம். பி எவ்வளவு, 3/7. இது 77 மாற்றினா 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதையும் என்ன பண்ணணும், 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 11 33, இவங்க வந்து 77. அப்போ மேலே இருக்கிறது என்னது பங்கு, கீழே பாரு, இது 77 ஆயிடுச்சு, இது 77. அப்போ கீழே 77 வந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்த பங்கு வந்து பார்த்திங்கன்னா 77. ஓகேவா, அந்த 77ங்கிறது என்னது மொத்த பங்கு. அதில் ஏ எவ்வளவு 35, பி எவ்வளவு 33, 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு 68. அப்போ 77ல் 68 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது 9. இந்த 9 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சியோட பங்கு. ரைட்டா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவோட பங்கு எவ்வளவு 35. ஓகேவா, ஸோ ஏவோட பங்கு எவ்வளவு 35. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றுமே மேட்ரே கிடையாது. ஏவோட பங்கு ஈக்குவல் டு 35. ஓகேவா, பியோட பங்கு ஈக்குவல் டு 33. ஓகேவா, ஸோ இது மொத்தம் 68 ஆச்சு. 77ல் மொத்த பங்கு எவ்வளோ 77. அந்த 77ல் 68 போச்சுன்னா மீதி என்னது 9. இது வந்து சியோட பங்கு. பட் சியோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா 63 ரூபான்னு அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பங்கையும் கண்டுபிடிச்சிட்டேன் ரிமைனிங் வச்சு. அப்போ இந்த 63 ரூபாயை 9 பங்கு, 63 ரூபாங்கிறது 9 பங்கு. ஓகேவா, இந்த 9 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 63 ரூபா. அப்போ ஒரு பங்கு வேணுன்னா 9ஆல் வகுத்துக்கலாமா. ஓகேவா, ஸோ அடித்தா 7. ஓகேவா, 9 7 63. அப்போ ஒரு பங்கு ஈக்குவல்ட்டு எவ்வளவு 67 ரூபா. ரைட்டா, ஒரு பங்கு என்னது 7 ரூபா. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நிமிஷம். ஸோ ஒரு பங்கு எவ்வளவு 7 ரூபா. இப்போ இவங்க எத்தனை பங்கு 35 பங்கு. அப்போ 35 × 7ஆல் போட்டால் ஏவோட பங்கு கிடச்சிருமா.
7 5 35 5 மீதி 3 3 7 21 3 24. ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 33 இன்ட்டு 7 போட்டால் பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? 3 21 1 மீதி 2 3 21 2 23. ஸோ 231. இப்போ இந்த சியோட மதிப்பு எவ்வளோ? 63 அவனே கொடுத்துட்டான். இப்போ மொத்தம் அமௌண்ட் தானே கேட்குறான். இது 3 நம்ம கூட்டி சொன்னோமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 245 231 63 கூட்டலாமா? கூட்டினா எவ்வளோ வரும்? 5 6 9. ஸோ 9 போட்டாச்சு. அண்டு இது கூட்டினா 13க்கு 3 மீதி 1. ஸோ 5 539 ரூபா. எவ்வளோ வருது? 539 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது 3 கூட்டினா. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 539 பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த எல்சிஎம் என்னத்துக்கு எடுத்துருக்கிறேன், மொத்தம் பங்கு எவ்வளோன்னு கேட்கறதுக்காக எல்சிஎம் எடுத்துருக்கிறேன். ரைட்டா? அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எத்தனை பங்கு அப்படிங்கிறத நான் பார்த்திங்கன்னா மேலிங்கிலையும் ஈக்குவல் பண்ணி என்ன பண்ணிட்டேன், பங்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு சியினுடைய பங்கு கண்டுபிடிக்கிறேன். அந்த சியினுடைய பங்கு பார்த்திங்கன்னா 63 ரூபா. அப்போ அந்த சியோட பங்கு 9ஆல் வகுத்துமா, அந்த 63 வகுத்துமா 7 பங்கு, ஒரு பங்குங்கிறது 7 கிடைக்கிது. அப்போது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு மொத்த அமௌண்ட்டு கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ 10 நாற்காலி. ஓகேவா? ஸோ 10 சேர்னு வச்சுக்கோங்க. அந்த பார்த்திங்கன்னா டேபிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 சேரு ஈக்குவல் டு என்னது? 4 சேர் 4 டேபிளுக்கு சமம். ரைட்டா? மேலும் 15 நாற்காலி மற்றும் 2 மேசைகளின் விலை. ஸோ 15 சேரு ப்ளஸ் 2 டேபிள். ஓகேவா? ஈக்குவல் டு எவ்வளவு? 4000. ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் செம்மையாக போட போகிறோம். ஓகேவா? எனில் 12 சேரு ப்ளஸ் 3 டேபிள் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஷின்னு. ரைட்டா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா போடலாமா? சரி, இப்போ பார்த்திங்கன்னா 15 சேரு ப்ளஸ் 2 டேபிள் ஈக்குவல் டு 4000 கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அதேமாதிரி 10 சேரு 4 டேபிளுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ முதல்ல இப்போ என்ன பண்ணுறாங்க, நாற்காலி அல்லது டேபிள் மேஜை ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 4 டேபிள். ஓகேவா? 4 டேபிள் பார்த்திங்கன்னா 10 சேருக்கு சமம்னா இங்கே என்னது 2 டேபிள் கொடுத்துருக்காங்கன்னா 2 டேபிள்னு அர்த்தம் இதை 2ஆல் வகுக்கணும். அப்படின்னா இதையும் 2ஆல் வகுக்கணும். அப்போ 2 டேபிள் ஈக்குவல் டு என்னது? சேருக்கு சமம். ஓகேவா? ஸோ 2 டேபிள் ஈக்குவல் டு 5 சேருக்கு சமம். இதை வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த 2 டேபிளுக்கு பதில் என்ன பண்ணிக்கிறேன், 5 சேரை போட்டுக்கிறேன். ரைட்டா? இப்போ போகிறேன் பாருங்கள். 15 சேரு ப்ளஸ் இந்த 2 டேபிளுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், 5 சேர் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ 5 சேரு ஈக்குவல் டு எவ்வளவு? 4000. இப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 15 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 20 சேர் ஈக்குவல் டு என்னது? 4000. அப்போ ஒரு சேர் ஈக்குவல் டு 1000 கீழே வகுத்துருக்கு போயிடும். ஓகேவா? அடித்தா என்ன வந்துடும்? 4000/20. ஸோ ஒரு 0 2 200. ஓகேவா? அப்போ ஒரு சேர் விலை எவ்வளவு? சேர் விலை எவ்வளவு? 200 ரூபா. ஓகேவா? அவன் எத்தனை சேர் விலை கேட்குறான்? 12 சேர் விலை கேட்குறான். ரைட்டா? அந்த 12 சேர் ஒன்று 12 24. ஓகேவா? 2004. ஓகேவா? ஸோ அப்போ 12 சேர் ஈக்குவல் டு 12 சேர் ஈக்குவல் டு 2400. ஓகேவா? 2400. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணால் 3 மேசையின் விலை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? என்ன பண்ண சொல்கிறான்? 3 மேசையினுடைய விலை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ இதிலே பாருங்கள், 4 டேபிள் என்னது? 10 சேர்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா? 4 டேபிள் ஈக்குவல் டு 10 சேருக்குன்னு சொல்லியிருக்கிறான். 4 டேபிள். ஓகேவா? இப்போ 4 டேபிள் ஈக்குவல் டு 10 இன்ட்டு ஒரு சேரோட விலை எவ்வளவு? 200. ஓகேவா? அப்போ 2000. ஓகேவா? 4 டேபிள். அப்போ ஒரு டேபிள்னா என்ன ஆயிரும்? இது வகுத்தில் 1000 அடித்தா 5 0. அப்போ ஒரு டேபிள் ஈக்குவல் டு என்னது? 500 ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 200. ஒரு டேபிள்னாச்சு 500 ஆச்சு. இப்போ அவன் எத்தனை டேபிள் வேணால்? 3 டேபிள். அப்போ இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 500 × 3 எவ்வளவு? 1500. ஓகேவா? 1500. அப்போ 3 டேபிள் ஈக்குவல் டு எவ்வளவு? 1500. ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1500. இந்த
என்னது 12 சேர் எவ்வளவு 2400. அப்போ 1500 2400. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்னது 3900. 3900 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. எப்படி நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு உட்காந்து பாருங்கள். புரியலாம் கேளுங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஃபஸ்ட் செம்மாகவே நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண் கணக்குகளில் பார்ட் 2, அதாவது ஃபைனல் பார்ட் என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எண் கணக்குகளில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் வந்து இதுதான். இது வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.